அப்பா, இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் அவளை தொடக்கூட கிடையாது பாவல. அந்த டாக்டர் சொல்றது அத்தனையும் போய். இவளோட அம்மாவை எப்படி இந்த வீட்டுல மறைச்சு வச்சுட்டு அவங்க செத்து போனாங்கன்னு சொன்னாலும் அதே மாதிரிதான்ப்பா. அன்னைக்கு நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி திரிச்சு சொல்லி என் கையால தாலி கட்டிக்கிட்டா அவ. மாமா, தயவு செஞ்சு அவளை அடிச்சு வெளியே துரத்துங்க. அவ இந்த வீட்டுல இருக்கவே தகுதி இல்லாதவ. சரியான ஃப்ராட் மாமா. நம்ம குடும்பத்தையே அழிக்க பாக்குறா மாமா. அவ இங்க இருக்க கூடாது மாமா. பிருந்தா, கொஞ்சம் பொறுமையா இருடி. ஐயோ, என்னால பொறுமையாவே இருக்க முடியலக்கா. இத்தனை நாளா அவர் தப்பு பண்ணிட்டு இருந்ததா போய் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொல்றான். நாளைக்கே ஏதாவது ரோட்ல கிடக்குற புள்ளைய தூக்கிட்டு வந்து அந்த குழந்தைக்கு அப்பா இவர் தானே சொல்லி சொத்துல கூட பங்கு கேட்பா மாமா. ஐயோ, உங்களுக்குலாம் ஏன் புரியவே மாட்டேங்குது? ஏத்த நீயும் அப்படியே அமைதியா இருக்க? என்னத்த அத்த அவளை அடிச்சு துரத்தாத்த? ஓ, அப்ப அவளை அடிக்க மாட்டல்ல? சரி, அவளை நானே ஒரு கை பாத்துறேன். என்னடா கை நீட்டுற? சும்மா அப்பா, இவ ஃப்ராடுப்பா. மச்சான், மச்சான், என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க. என்ன வெளியே போக சொன்னாலும் போறேன். நான் எங்க வேணா போய் வாழ்ந்துக்கிறேன். ஆனா என் புள்ளைய இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்கதான் மச்சான் என் குழந்தைக்கு அப்பா. டேய் விஜய், மவளை கொன்றுவேன் உன்னை. இன்னொரு வார்த்தை நீ பேசணும்னா சத்தியமா எனக்கே இன்னைக்கு தான் தெரிஞ்சது. மச்சான், இது உங்க குழந்தை இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மச்சான். என் புள்ள தாய் இல்லாம கூட வளரலாம், ஆனா தகப்பே இல்லாம வளரவே கூடாது மச்சான். நான் வேணா எங்கேயோ போய் என் புள்ளைய பெத்து இந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டு ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து செத்து போயிடுறேன். நீயா சாவ? ஆனா அந்த புள்ளைக்கு அப்பா நீங்க தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. எவ்வளவுதான் சொல்றது? கொஞ்சம் பொறுமையா உள்ள போ. போமா. பிருந்தா, நல்லடி. அப்பா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா, நியாயமே இல்லப்பா. அவங்க அம்மாவே செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிருக்கா. அவ போய் கர்ப்பமா இருக்குன்னு சொன்னா அதை எப்படிப்பா நீங்க நம்புறீங்க? ஏண்டா, அப்போ டாக்டர் சொல்லிட்டு போனது பொய்யா? இல்லப்பா, அது டேய், அப்ப டாக்டர் சொன்னது பொய்யான்னு கேக்குறேன். டேய், அவ வெளியே போய் இந்த விஷயத்த ஊர் ஃபுல்லா தம்பட்ட அடிச்சு இந்த குடும்பத்தை தலைகுனிய வைக்கணுமா? அத பார்த்து ஊரெல்லாம் சிரிக்கணுமா? ஒன்னும் சொல்றது இல்ல. டேய், இத பத்தி நீ ஒரு வார்த்தை யாரும் பேச வேணாம். சொன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. மிஸ் ஆயிட்டாயா? அவளை இருக்கடி உனக்கு. ஐயோ, பாட்டி போங்க. ஐயோ 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 ஐயோ, என் வாழ்க்கையில ஏன் இப்படி எல்லாம் நடக்குதோ? இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்மா. அப்பா செத்தப்பவே எனக்கு விஷத்தை கொடுத்து கொண்டு இருந்திருக்கலாம்ல. என்னை இப்படி வளர்த்து ஆளாக்கி நீ செத்துட்டன்னு போய் சொல்ல வச்சு இந்த குடும்பத்துல உறவாட சொல்லி அனுப்பி வச்சல்ல, அதனால வந்து வலிமை பாத்தியா?
இன்னைக்கு நமக்கு இந்த குடும்பத்துல யாருமே உறவில்லாம ஆயிட்டாங்களே. எல்லாருமே நம்மள எதிரியா பாக்குறாங்களே. எல்லாம் என் தலைவிதி. உன் தலைவிதி இல்லடி, ஏன் தலைவிதி. நான் பிறந்து ஒரு வீணா போனவனுக்கு வாக்கப்பட்டு என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு. நீயும் நானும் உயிரோட இருக்கிறதே தப்புடி, தப்பு. பாத்தியலா சித்தி, என் வயித்துல உங்க மருமகனோட புள்ள வளருது. ஆனா அவரு அப்படி ஒரு புள்ளையே வளரல. அந்த குழந்தைக்கு அவரு அப்பாவே இல்லங்கிறாரு. இந்த அநியாயத்தை நான் எங்க சித்தி போய் சொல்லுவேன்? இதுக்கு நான் எங்கிட்டு போய் நியாயத்தை கண்டுபிடிப்பேன்? சித்தி, நீங்களாவது என்ன நம்புங்க சித்தி. சித்தி, எந்த பொண்ணாவது கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொல்லுவாளா? சித்தி, என்ன நம்புங்க சித்தி. நான் போய் சொல்லல சித்தி, நம்புங்க சித்தி. நான் போய் சொல்லல. நான் சொன்ன ஒரே ஒரு பொய் என் அம்மா பத்தி மட்டும்தான். அதுக்கும் என்ன காரணம்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. இப்போ என்ன நம்ப மாட்டேலா சித்தி? விஜய், இங்க பாரு, நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்ற. அதனால நான் இப்ப பேசாம போறேன். அதுக்காக நீ சொல்றதெல்லாம் நான் நம்புறேன்னு அர்த்தம் இல்ல. என்னை ஏமாத்தவும் முடியாது. நான் அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல விஜய்.